ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம வீடியோவுல தோல்வியே வெற்றிக்கு முதல் படி என்பதை ஒரு உண்மை கதை மூலம் பாப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்தையே வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த ஒரு மனிதர். பள்ளிக்கூடத்தில் மூளை வளர்ச்சி இல்லாதவர் என்று சொல்லி விரட்டப்பட்ட ஒரு சிறுவன். 10,000 முறை தோல்வியடைந்தும் சற்றும் தளராத ஒரு விஞ்ஞானி. அவர்தான் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் பள்ளியிலிருந்து வந்த சிறுவன் எடிசன் தன் தாயிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தார். அதை படித்த அவர் தாயின் கண்களில் கண்ணீர். என்ன எழுதியிருக்கிறது அம்மா என்று கேட்டார் எடிசன். அதற்கு அவர் தாய், உன் மகன் ஒரு ஜீனியஸ். அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும் அளவுக்கு எங்கள் பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லை. அதனால் நீங்களே அவனுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று எழுதியிருக்கிறது என்றார். பல ஆண்டுகளுக்கு பிறகு எடிசன் பெரிய விஞ்ஞானியானதும் ஒரு பழைய பெட்டியில் அந்த கடிதத்தை பார்த்தார். அதில் உண்மையில் எழுதியிருந்தது இதுதான்: உங்கள் மகன் ஒரு முட்டாள், அவனுக்கு மூளை வளர்ச்சி இல்லை, இனி இவனை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம். எடிசன் அன்று அழுது தீர்த்தார். தன் தாயின் நம்பிக்கைதான் ஒரு முட்டாளாக கருதப்பட்டவனை மாபெரும் விஞ்ஞானியாக மாற்றியது என்பதை உணர்ந்தார். ஒரு மின்சார பல்பை உருவாக்குவது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. எடிசன் கிட்டத்தட்ட 1000 முறை முயற்சி செய்து தோல்வியடைந்தார். உதவியாளர்கள் சலித்துப் போய், இவ்வளவு தோல்விகளுக்கு பிறகு நாம் ஏன் இதை தொடர வேண்டும் என்று கேட்டனர். அதற்கு எடிசன் சிரித்துக்கொண்டே சொன்னார், நான் தோல்வியடையவில்லை. ஒரு பல்பு எரியாததற்கு எதெல்லாம் காரணமாக இருக்கிறது என்கிற 10,000 வழிகளை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். இதுதான் எடிசனின் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். எடிசனுக்கு 67 வயதாக இருந்தபோது அவரது பல ஆண்டு உழைப்பான தொழிற்சாலை தீப்பிடித்தது. அவரது கண்டுபிடிப்புகள் அனைத்தும் சாம்பலாயின. ஆனால் அவர் கவலைப்படவில்லை. நமது தவறுகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகிவிட்டன, நாளை புதிதாக தொடங்குவோம் என்றார். அடுத்த 3 வாரங்களிலேயே அவர் கிராம போனை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். இன்று நீங்கள் பயன்படுத்தும் லைட், சினிமா கேமரா, பேட்டரி என பலவற்றுக்கும் பின்னால் எடிசனின் அயராத உழைப்பு இருக்கிறது. வெற்றி என்பது 1% அறிவு, 99% உழைப்பு என்பது அவர் வாக்கு. உங்களை உலகம் மட்டம் தட்டினால் கவலைப்படாதீர்கள். எடிசனைப் போல உங்கள் உழைப்பை நம்புங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இதே போன்ற வீடியோக்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.